friends, such a pleasure to present to you the results of the last year. இது எங்களுடைய 10வது ஆண்டு நிறைவு annual report. You can start running the PPT. Yeah. இதுவரைக்கும் மிக அருமையா இந்த 10 ஆண்டுகள்லையும் சரி, அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய 23 ஆண்டுகளும் சரி, மாஃபா CIEL HR நிறுவனங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் பிட் ஆஃப் ஒரு ஃபீட்பேக் ஆன் என்ன நடக்குது, இந்த ஆண்டு புதுசாக என்ன பண்ணியிருக்கோம், புது சொல்யூஷன்ஸ், ஓவராலாக எங்கள் ஜர்னி ஒரு ஃபீல் கொடுத்துட்டு இந்த FY25 the updates relating to this year, என்ன ரெவென்யூ பண்ணியிருக்கோம், என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி க்ரோத் இருந்திருக்கு, இதெல்லாம் அப்டேட்ஸில் தென் எங்கள் டீம் என்ன மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த ஆண்டு மிக முக்கியமான மாற்றங்கள் இந்த ஆண்டு நடந்திருக்கு. ஸோ அந்த டீம் என்ன, அவர் ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, ரோட் அஹெட் என்ன, இதுதான் ப்ராட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ப்ரெசன்டேஷன். ஸோ ஆஸ் யூ நோ, இந்த ஆண்டு மிக முக்கியமான மாற்றம் என்னன்னா இன்டகிரேட்டட் HR, முழுமையா 6 HR சர்வீசஸ், 6 HR பிளாட்ஃபார்ம்ஸ். இந்த வாட்டி முக்கியமாக என்ன பண்ணியிருக்கோம்னா, என்னென்னலாம் சர்வீஸாக ஆஃபர் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பிளாட்ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணி ஆஃபர் பண்ணுறோம். நம்பர் 1, which is a big transformation using what we call as deep tech. Okay, now இந்த deep tech அப்படின்றது ஒரு larger social purpose-காக ஃப்ரான்டியர்ஸ் ஆஃப் டெக்னாலஜியில் R&D இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவது தான் டீப் டெக். ஓகே, அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டீப் டெக் இஸ் தட். ஸோ வி ஹவ் டெப்ளாய்ட் அபவுட் 6 different kind of technologies to find answer to this larger social question. இந்தியாவில் இன்னைக்கு பெரிய கேள்வி என்னன்னா, உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது, ஆனால் முறை சார்ந்த வேலைவாய்ப்பு இல்லை. ஸோ முறை சார்ந்த வேலைவாய்ப்பு எப்படி அறியப்படுத்துறது? லைக் மோடி கவர்மெண்ட் செட் இன் 2014 4 விழுக்காடு இருந்த முறை சார்ந்த வேலை வாய்ப்பை 25 விழுக்காடாக இன்னைக்கு உருமாற்றி இருக்கிறாங்க. அது 50 விழுக்காடாக அடுத்த 4 ஆண்டுகளில் கொண்டு வர போறதா கமிட் பண்ணியிருக்காங்க. இந்த லார்ஜர் சோஷியல் பர்பஸ் நிறுவனங்கள் மூலமாக நடத்தி காட்டுவதற்கு முக்கியமான விஷயம் மனிதவள மேம்பாடு, HRD. அந்த HRDயில் 6 சர்வீசஸ், 6 பிளாட்ஃபார்ம்ஸ் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். முதல்ல இதில் எங்களுடைய லார்ஜஸ்ட் சர்வீஸ்ன்னு சொன்னீங்கன்னா வேல்யூ ஸ்டாஃபிங். வேல்யூ ஸ்டாஃபிங்னா we take people on our roles, depute into the client system. ஓகே, பட் மற்றவங்களாம் ஜெனரல் ஸ்டாஃபிங் சொல்கிறது, நாங்கள் வேல்யூ ஸ்டாஃபிங் ஏன் சொல்கிறோம்னா, இட்ஸ் அ வேல்யூ அடிஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் 2 things. One, in terms of we recruit largely the people we depute. ரெண்டாவது, we deploy a lot more of technology through the highest reaches of technology possible. அது என்னென்ன டொமைன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். வேல்யூ ஸ்டாஃபிங் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 45,000 பேர் இன்னைக்கு எங்கள் ரோல்ஸில் இருக்கிறாங்க, who are working for our clients. 523 clients they are working for. ஸோ அது வேல்யூ ஸ்டாஃபிங். ப்ரொஃபஷனல் ஸ்டாஃபிங் என்னன்னா IT, EPCன்னு சொல்லக்கூடிய engineering, procurement, construction, engineering, consulting சொல்லக்கூடியது, ப்ளஸ் ஹெல்த் கேர். இந்த 3 துறைகள்லையும் ப்ரொஃபஷனல் ஸ்டாஃபிங் we again do the same thing. இதுக்கும் வேல்யூ ஸ்டாஃபிங்கும் முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, recruitment is the key to staffing. இந்த ரீபேட்ஜிங்கே ரொம்ப குறைவா இருக்கும். ரீபேட்ஜிங்னா இன்னொரு வெண்டர் இருக்கிறாங்க, அவங்கள உங்க வெண்டருக்கு நம்ம இதுக்கு மாற்றி விடுறாங்க, அந்த மாதிரி இருக்காது. ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஸ்டாஃபிங், ஹையர் மார்ஜின் அண்ட் திங்ஸ் லைக் தட். சர்ச், செலெக்ஷன் அண்ட் RPO, இது பெர்மனன்ட் ரெக்ரூட்மெண்ட், விச் இஸ் லைக் நிரந்தரமாக வேலைக்கு ஆள் எடுத்து தர்றது. இது நாங்கள் மாஃபாவாக இருந்ததுலேருந்து, மாஃபா இன்னைக்கோட 33 ஆண்டுகள் நிறைந்த ஒரு பிராண்டு.
மாஃபா ஆரம்பிக்கிறப்போ மெயினாக இதில் தான் ஆரம்பித்தோம். ரெக்ரூட்மெண்ட், செலெக்ஷன், ரிசர்ச் செலெக்ஷன் அண்ட் ஆர்பிஓ, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அவுட் சோர்சிங்கிறது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முழுமையாக ஒரு தேவையை நிறைவு செய்கிறது. இப்போ வந்து 100 பேர் எடுக்கணும் ஒரு மாதத்துக்குள்ள, அந்த மாதிரி இருக்கிறத டர்ன்கி ரெக்ரூட்மெண்ட் மோடில் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். அதை இன்னைக்கு தொழில்நுட்ப உதவியோட ஆர்பிஓன்னு பண்ணிட்டு இருக்கிறோம். HR மேனேஜ் சர்வீசஸ் தான் பேரோல், ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைன்சஸ் இதெல்லாம் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி பண்ணுறதுக்கு பேர் HR மேனேஜ் சர்வீசஸ். அண்ட் தென் HR அட்வைசரி. HR அட்வைசரினா லீடர்ஷிப் டெவலப்மெண்ட், ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட். ஒரு சிறு நிறுவனம் பெரு நிறுவனமாக வளரும் பொழுது என்னென்ன மனிதவள மேம்பாட்டு சிஸ்டம்ஸ் இருக்கணும், ப்ராசஸஸ் இருக்கணும், அதெல்லாம் போட்டுறதுக்கு பேர் HR அட்வைசரி. ஸ்கில்லிங் உங்களுக்கு தெரியும், திறன் வளர்த்தல். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் 75,000 கோடி இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு போர்ஷன் நாங்கள் எடுத்து பண்ணுறோம். ஸ்கில்லிங் வந்து கவர்மெண்ட் ஸ்கில்லிங், CSR ஸ்கில்லிங் அண்ட் ஆல்சோ இன்ஸ்டிடியூஷனல் ஸ்கில்லிங். 3 விதமான ஸ்கில்லிங் இருக்கு. பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ரீசெண்டாக we have added to us. வெல்கம். அந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்றது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து பலதரப்பட்ட வெரிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுறதுலேருந்து, ஒருத்தர் அந்த இடத்துல இருக்காரான்னு பார்த்து டொமிசைல் வெரிஃபிகேஷன்லேருந்து, போலீஸ் வெரிஃபிகேஷன்லேருந்து, கேஸ் வெரிஃபிகேஷன்லேருந்து, இன்னைக்கு கிட்டத்தட்ட 3-4 விழுக்காடு பயோடேட்டாக்கில் போலியான பயோடேட்டாக்கில் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணுறது ஒரு பெரிய துறையாக, தொழில்நுட்பம் உள்ளடங்கிய துறையாக உருவெடுத்திருக்கிறது. நாங்கள் வைப்ரண்ட் ஸ்க்ரீன்னு ஒரு அக்விசிஷன் எடுத்தோம். லாஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். மார்ச் மாதம் அந்த நிறுவனம் கையகப்படுத்தி, பெங்களூர் பேஸ்டு நிறுவனம், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் கம்பெனிஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. அதை டேக் ஓவர் பண்ணி இன்னைக்கு அதன் மூலமாக ஒரு 350 எம்ப்ளாயீஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அந்த துறையில் இன்னைக்கு 20 வகையான வெரிஃபிகேஷன்ஸ் எங்களால் பண்ண முடியும். 20 kinds of background verification we can do. அதில் 4 வந்து இப்போ ஒரு பிளாட்ஃபார்மாக பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன். தீஸ் ஆர் த பிளாட்ஃபார்ம்ஸ். HR பிளாட்ஃபார்ம்ஸ் சொல்றது வந்து, பிளாட்ஃபார்ம்ன்ற அடிப்படை தத்துவம் என்னன்னா, முழுமையாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பயனாளிகளும் சேவை அளிப்பவர்களும் ஒரு தளத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு கட்டமைப்புக்கு பேர் தான் பிளாட்ஃபார்ம்ஸ். இந்த HR பிளாட்ஃபார்ம்ஸ்ல தான் அதிகமாக எங்களுடைய தொழில்நுட்ப பயன்பாடு இருக்கு. இன்னைக்கு வந்து அதனால தான் இப்போ நெல்சன் மாதிரி ஒருத்தரை வந்து சீஃப் டிஜிட்டல் ஆஃபீஸர்னு போட்டிருக்கிறோம். இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எளிமையாக சொல்லப்போனால், எப்படி நாக்ரி ஒரு காலகட்டத்தில் இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற துறையை முழுமையாக புரட்டி போட்டு எல்லாமே டிஜிட்டலாக ரெக்ரூட் பண்ணுறது, பயோடேட்டா உள்ளே போடணும், எம்ப்ளாயீஸ் வந்து சர்ச் பண்ணுவாங்க, அவங்க 2 பேரும் ஒன்றிணைவாங்க. இப்போ அந்த துறையில் அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ண மாதிரி, அதற்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறது. ஹெச்ஆர்ல பார்த்தீங்கன்னா 2 அது ஹெச்ஆர் ஒரு காயினாக நினச்சிங்கன்னா, ஒரு பக்கம் காயின் வந்து ரெக்ரூட்மெண்ட்டு, இன்னொரு பக்கம் காயின் வந்து டெவலப்மெண்ட்டு. அதாவது ஒருத்தர் கம்பெனிக்குள்ளே சேர்ற வரைக்கும் அவரை தேடி பிடிக்கிறது, அந்த விஷயங்கள்லாம் ரெக்ரூட்மெண்ட். கம்பெனிக்குள்ளே வந்த உடனே அவரை வளர்த்தெடுக்கிறது, அந்த பொண்ணை வந்து நல்லா ட்ரைனிங் கொடுத்து, லேர்னிங் சிஸ்டம்ஸ் போட்டு, அவங்களுக்கு அசஸ்மெண்ட் பண்ணி, அவங்கள வந்து ப்ரொமோஷன் ஐடென்டிஃபை பண்ணி, சக்சஷனுக்கு எடுத்து கொண்டு வந்து, இது எல்லாமே வந்து டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க, வளர்ச்சி. அதுதான் ஆக்சுவலாக மனிதவள மேம்பாட்டுடைய இதய பகுதி போன்றது. அதை வந்து இந்த 6 ஆஸ்பெக்ட்ஸ் மூலமா, 6 பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமா அந்த டெவலப்மெண்ட்ல முதல் முறையாக ஒரு ஒருங்கிணைந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்குறது தான் இந்த ஆண்டு எங்களுடைய முக்கியமான மாற்றம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, ஏன் நாங்கள் வந்து ஒரு டீப் டெக் HR ஃபர்ம் அப்படின்னு சொல்றோம்னா, ரெக்ரூட்மெண்ட் ஒரு ஆளை எடுத்துட்டீங்க, அந்த ஆளை எடுத்து அவரை கம்பெனியில் கொண்டு வந்து அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவரை வளர்த்து எடுக்கிற படி ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமாக செய்கிறோம். அந்த பிளாட்ஃபார்மில் முதல் ஆஸ்பெக்ட் வந்து டேலண்ட் அசஸ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். ஒரு சைக்கோமெட்ரிக் உளவியல் சோதனைகள், சைக்கோமெட்ரிக் டெஸ்டிங் மூலமாக, அது போக வந்து அவங்களுக்கு 360 டிகிரி அப்ரைசல் மூலமாக, 360 டிகிரினா பாஸ் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறது, சபார்டினேட்ஸ் என்ன சொல்கிறான்னு கேட்குறது, பியர்ஸ் ஒரே நிலையில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு ஒருங்கிணைந்த பிம்பத்தை, இவர் வந்து இந்த மாதிரி ஆடு, இவர் மேலே ப்ரமோஷன் கொடுக்கலாம், இல்லை கொடுக்க முடியாது, இந்த மாதிரி வந்து பரிசோதனைக்கு உட்படுவதற்கு பேர் தான் டேலண்ட் அசஸ்மெண்ட்.
டெவலப்மெண்ட்ன்றது டிஜிட்டல் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணுறோம். இங்கே பலருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இந்தியாவிலே பெரிய பெண்கள் மேலாண்மைக்கான பயிற்சி நாங்கள் தான் கொடுக்குறோம். ஜாம்பே மூலமாக நாங்கள் என்ன கொடுக்குறோம்னா, we look at 1000 women leaders program. ஓகே, 2 மாதம் டிஜிட்டலி டெலிவர்ட். அந்த பெண்கள் கிட்ட 60 பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், ஃப்ரான்ச்சைசிஸ், இந்த துறையில் ஃப்ரான்ச்சைஸ் பண்ண முடியும்னு வெற்றிகரமாக காட்டுற நிறுவனம் CIEL HR. ஸோ CIEL HR ஆரம்பிக்கிறப்பே வந்து அசெட் லைட் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் மாடலோட ஆரம்பித்தோம். இன்னைக்கு வந்து length and breadth of இந்தியாவில் tier 2, tier 3 லொக்கேஷன்ஸில் we have our office presence through the franchises. H-Factor ஆரம்பித்தோம், ISO வாங்கினோம், geographic spread among the staffing firms in India. We became number 1 in that in 2021. We are sustaining it even now. இன்னைக்கும் கூட geographical spread யாருக்கு அதிகம்னா இங்கே CIEL HR நிறுவனத்துக்கு தான் அதிகம். ப்ரோஸ்கல்ட்ன்றது அப்ஸ்கில்லிங் பிளாட்ஃபார்ம் ஆரம்பித்தோம். ஜாம்பேன்ற கம்பெனி ஒரு எங்களுடைய முதல் பெரிய எக்விசிஷன், பூனா ஹெட் குவார்ட்டர். ஜாம்பே மெயினாக வந்து அசஸ்மெண்ட், டெவலப்மெண்ட் அண்ட் என்கேஜ்மெண்ட்ல இருக்கிறாங்க. அந்த கம்பெனி எடுத்தோம். அதுக்கப்புறம் RG ஸ்டாஃபிங், சென்னை பேஸ்ட் IT ஸ்டாஃபிங் கம்பெனி we acquired. Course Play we acquired for employee learning. And 1000 கோடி போன வருஷம் தாண்டினோம். 1068 கோடி போல லாஸ்ட் இயர் பண்ணோம். இந்த ஆண்டு we have crossed around 1500 crores. ஸோ அதை அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். தாமஸ் அசஸ்மெண்ட்ஸ், பீப்புள் மெட்ரிக்ஸ், இந்த 2 நிறுவனங்களை அக்வயர் பண்ணோம். இந்தியாவுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் 100 பிராண்டில் எங்கள் நிறுவனம் மட்டும்தான் இந்த துறையில் வந்து பங்கு பெறக்கூடிய ஒரு நிறுவனம். லாஸ்ட் இயர் வந்து 30 மில்லியன் யூரோ எங்களுடைய வேல்யூவேஷன் இருந்தது. இந்த ஆண்டு வந்து அதை விட அதிகமாக இருக்கும் நம்புகிறோம். வைப்ரண்ட் ஸ்க்ரீன்ஸ் தான் ரீசெண்ட் அக்விசிஷன். பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எங்கள் HR சொல்யூஷன் ஆஃபரிங்க்கு சேர்க்கிறதுக்காக. நெக்ஸ்ட் இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. இதை ஐ லைக் மை கொலீக் நெல்சன் டு ஜாயின் மீ இன் திஸ் ப்ரெசன்டேஷன். இது என்னன்னா, இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க ஏஐன்னு, அது என்ன அப்படின்றது பலருக்கும் புரியாது. ஆனால் அந்த ஏஐயை வெற்றிகரமாக ஒரு HR கம்பெனி செயல்படுத்துதுன்னா அது CIEL HR தான். இந்த ஆண்டு எங்களுடைய ரிசல்ட்ஸ் நான் இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறேன். அந்த ரிசல்ட்ஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்ததுக்கு முதல் காரணம் இந்த டீப் டெக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் CIEL HR. டீப் டெக் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா ஆழமான தொழில்நுட்பம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஸ்ரீதர் வேம்பு ஜோகோ அவர் சொல்லுவார் அடிக்கடி வந்து இது மாதிரி வந்து, அவரு எங்களுடைய ஒரு இன்வெஸ்டர், எங்களுடைய மேஜர் இன்வெஸ்டர். அவர் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னன்னா, எல்லாமே ஷாலோ டெக்ல போகிறாங்க. இந்த பிஸா கொடுக்குற கம்பெனியோ கார் ஹெயிலிங் கம்பெனியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷாலோ டெக். இன்னைக்கு இந்த தேவை இருக்கு, அந்த தேவையை தொழில்நுட்பத்தில் இதை வச்சு மீட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் போடணும், அதுக்கு வந்து உண்டான மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் போடணும். அப்படியே போகிறது வந்து ஒரு போக்கு. ஆனால் வந்து டீப் டெக் அப்படின்னா ஆழமான தொழில்நுட்பம் ரீதியான ஒர்க் பண்ணுறது. அதுக்கு நாங்கள் எடுத்திருக்கிற ஒரு 4 அம்சங்கள்: AI ஏஜென்டிக் பிளாட்ஃபார்ம்ஸ், ஹைப்பர் பர்சனலைஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், ஆட்டோமேஷன் ஸ்கேல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 6 தொழில்நுட்பங்கள் AI இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச தொழில்நுட்பம் தான். பிளாக் செயின் ஒன்று எடுத்துருக்கிறோம். அது போல ஒரு 6 முக்கியமான தொழில்நுட்பங்களை இந்த பர்பஸ்க்காக பண்ணிட்டு இருக்கிறோம். நெல்சன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக எடுத்து சொல்லுவார். தேங்க்யூ KPR. இதில் வந்து இந்த AI ஏஜென்ட்ஸுங்கிறத நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. பேசிக்கலாக எப்படின்னாக்க, இப்போ ஒரு ஹியூமனை வச்சு பண்ணுற ப்ராசஸை ஒரு AI ஏஜென்ட் வச்சு பண்ணுறது. சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ISO ஆடிட் பண்ணணும்னு வச்சுங்களேன். உங்கள் ஆர்கனைசேஷனில் ஒரு ISO ஆடிட் பண்ணணும் அப்படின்னாக்க, நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. அதை வந்து ஒரு அசஸர் வந்து அசஸ் பண்ணி பார்த்துட்டு என்ன கேப் இருக்குன்னு சொல்லுவார். அந்த கேப்புக்கு நீங்கள் திருப்பி ஒர்க் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் அன் எம்ப்ளாயி யூ ப்ரிப்பேர் த டாக்குமெண்ட்ஸ் மென்ட் ஃபார் சர்டிஃபிகேஷன். அடுத்தது ஒரு அசஸர் வந்து அந்த டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணிட்டு இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நாட் ஓகேன்னு சொல்லுவார். திஸ் வில் டேக் அரௌண்ட் 3 to 4 days because you will have a bunch of documents to be validated. Your labor law இருக்கலாம், your IT security policies இருக்கலாம், health care policies எல்லாமே பார்ப்பார். இதை பார்க்கறதுக்கு மினிமம் 3 to 5 days ஆகும். ஏன்னா manually he has to go through the papers like this and he has to check. Today the AI agents can do that in minutes.
ஓகே, நீங்கள் சோர்ஸை கொடுத்துருங்க, உங்களுக்கு என்ன வேலிடேஷன் பண்ணணுங்கிறதையும் கொடுத்துருங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஏஐ ஏஜென்ட்ஸ் கொடுத்துரும். அதுக்கு தான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, சாட் ஜிபிடி மாதிரி. அதை யூஸ் பண்ணி பண்ணுறோம். இது பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்க, the same employees in your organization can deliver more. இருக்கிறவங்க அப்படியே they can focus on other high end activities. இது மாதிரி என்டையர் எங்களோட 7 பிளாட்ஃபார்ம்லையும் எங்கெங்கெல்லாம் ஏஐ இனிஷியேட்டிவ்ஸ் தேவையோ, டீப் டெக் தேவையோ போட்டிருக்கோம். ஓகே, அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு எம்ப்ளாயை நீங்கள் ஆன்போர்ட் பண்ணணும் இல்லையா? உங்கள் கம்பெனி ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னாக்கா அவர் நிறைய ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணுவார். நாங்கள் வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ இஸ், கேன் வி டூ த என்டையர் ஆன்போர்டிங் ப்ராசஸ் யூஸிங் ஆன்லைன். இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு லேப்டாப் ரெக்வஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா டிக்கெட்லாம் நீங்கள் ரைஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு QR கோட் கொடுப்போம், அதை ஸ்கேன் பண்ணுங்கள், இது ஆட்டோமேட்டிக்காக டிக்கெட் கிரியேட் பண்ணி உங்களுக்கு பண்ணி இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் as KPR said, we are also now doing good investments on this. Continue to the R&D. ஏன்னா இந்த ஸ்பேஸில் நிறைய பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கு, எஸ்பெஷலி அந்த HR. Will present the high level numbers. The revenue of the company, as you can see, these are all numbers in millions. So 1,504 crores is the revenue from operations last year, which has grown by about 38.6%. அது கோடின்னு எழுதிடாதீங்க, அது மில்லியன்ல போட்டிருக்கிறாங்க. அது வந்து 1504 கோடி தான். அது வந்து 15,000 கோடின்னு போடுறாங்க. போன வாட்டி ஒருத்தர் மாதிரி போட்டாங்க. அது ஏன்னா மில்லியன்ல தான் போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க எங்க பேங்கர்ஸ். பட் இட்ஸ் ஆக்சுவலி ஒன்லி 1,504.4 crores. ஓகே. And profit after tax, 14.7 crore roughly, and about 35.2% growth has happened. And equity is about 105.6 crores. Adjusted EBITDA, the EBITDA that we report, and there is an adjusted, we say adjusted EBITDA because to adjust the one-time expenses which we incur as an organization, which is not repetitive in nature. For example, the ESOP that we give to our employees, so that cost has to be borne as per the accounting standards that we adopt. So this is a one-time cost. When we adjust that, it comes to sort of a, I think it's 349 million. So 34.9 crores is the number. And it has grown by about 37.4%. So that's sort of at a glance, this is the financial numbers. As you know that these revenues, PAT and EBITDA, all of these are a result of the two streams of business that we run. One is the HR services, as Mr. Pandey has explained, and the HR platform business, which has sort of given a tremendous amount of growth to this to our overall company's revenue. எங்கள் நிறுவனத்துடைய பேர் CIEL HR. சிஎல்னா வானம், விரிவு அப்படின்னு அர்த்தப்படும் பிரெஞ்சு மொழியில். ஸோ சிஎல் என்ற மனிதவள மேம்பாட்டு நிறுவனம் 10 ஆண்டுகள் கழிந்திருக்கிறது. இது எங்களுடைய 10வது ஆனுவல் ரிப்போர்ட் இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணோம். இந்த 10வது ஆண்டில் 39 விழுக்காடு வளர்ந்திருக்கிறோம். எங்களுடைய ரெவென்யூ வந்து சென்ற ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தேன், 1000 கோடி தாண்டி இருந்தோம். இந்த ஆண்டு, அதாவது FY25ன்னு சொல்லுவாங்க, 2024-2025, இந்த ஆண்டில் நாங்கள் 1505 கோடிகள் எங்களுடைய டேர்ன் ஓவர் உயர்ந்திருக்கிறது. சென்ற ஆண்டு 1085 கோடியாக இருந்தது, இந்த வாட்டி 1505 கோடியாக உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 39 விழுக்காடு வளர்ச்சியை எய்திருக்கிறோம். எங்கள் துறையில் வந்து இந்த ஆண்டு வளர்ச்சி கிட்டத்தட்ட 15 விழுக்காடு. இந்த துறையில் 1,71,000 கோடி டேர்ன் ஓவர் இருக்கக்கூடிய துறை இது, மனிதவள மேம்பாட்டுத்துறை. இதில் வந்து ஒரு 1505 கோடியை 10 ஆண்டுகளில் சாதித்த முதல் நிறுவனம் நாங்கள் தான். மற்றவங்க எல்லாமே பல ஆண்டுகளாக இருந்திருக்கிறாங்க. நாங்கள் ஒரு 10 ஆண்டுகளில் இந்த சாதனையை செய்ய முடிந்திருக்கிறது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நிகர லாபம் சென்ற ஆண்டு 14.67 கோடி. அதுக்கு முந்தின ஆண்டை கம்பேர் பண்ணுறப்ப 35 விழுக்காடு வளர்ந்துருக்கிறோம். இதில் வந்து எங்கள் பிஸ்னஸை 2 துறைகளாக பிரிக்கலாம், HR சர்வீசஸ், HR பிளாட்ஃபார்ம்ஸ். அதாவது தொழில்நுட்ப
உதவியுடன் உருமாற்றப்பட்ட மனிதவள மேம்பாட்டு சேவைகளை HR பிளாட்ஃபார்ம்ஸ்னு சொல்லுவோம். அது இல்லாம நேரடியா நாங்க ஆஃபர் பண்ணக்கூடிய சேவைகள் மனிதவள மேம்பாட்டு சர்வீசஸ், HR சர்வீசஸ்னு சொல்லுவோம். ஸோ HR சர்வீசஸ், HR பிளாட்ஃபார்ம்ஸ்னு பிரிச்சோம்னா, HR சர்வீசஸ்ல நாங்க பண்றது ஸ்டாஃபிங், அதாவது வேலைக்கு ஆள் எடுக்கிற நிறுவனத்துக்கு அவுட் சோர்சிங் முறையில் அவங்களுக்கு கொடுக்கறது. அதில் கிட்டத்தட்ட 45,000 எம்ப்ளாயீஸ் எங்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. How many PIN codes they are operating in? 6,700. 6,700 பின்கோடில் எங்கள் எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க. இந்தியாவில் பரந்துபட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக நாங்கள் உருவெடுத்திருக்கிறோம். இது முதல் சர்வீஸ். ரெண்டாவது சர்வீஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட், அதாவது வேலைக்கு ஆள் எடுக்கிறது, பெர்மனெண்ட்டாக எடுத்து கொடுக்குறது. இதை வந்து சர்ச், செலெக்ஷன், ஆர்பிஓன்னு 3 பிரிவுகளாக இதை ஆஃபர் பண்ணுறோம். ஆர்பிஓ வந்து கொஞ்சம் தொழில்நுட்பம் உள்ளடங்கிய ஒரு சேவை. எக்ஸிக்யூட்டிவ் சர்ச்ன்றது சீனியர் லெவலில், அதாவது சிஇஓஸ், சிஹெச்ஆர்ஓஸ், ஜிஎம், விபி இந்த மாதிரி லெவலில் ரெக்ரூட் பண்ணுறது. செலெக்ஷன்றது மிடில் லெவல், ஜூனியர் லெவலில் ரெக்ரூட் பண்ணுறது. மூன்றாவது சேவை வந்து ப்ரொஃபஷனல் ஸ்டாஃபிங், ஐடிக்கு, இன்ஜினியரிங் கன்சல்டன்சிக்கு, ஹெல்த் கேருக்கு, இதுக்கு வந்து பண்ணித்தர்றது ப்ரொஃபஷனல் ஸ்டாஃபிங். நான்காவது வந்து ஹெச்ஆர் அட்வைசரி, அஞ்சாவது வந்து ஹெச்ஆர் மேனேஜ் சர்வீசஸ், ஆறாவது திறன் வளர்த்தல்னு சொல்லக்கூடிய ஸ்கில்லிங். இந்த 6 சர்வீசஸும் சேர்ந்து ஹெச்ஆர் சர்வீசஸ். இது வந்து கிட்டத்தட்ட 37 விழுக்காடு வளர்ந்துருக்கு. ஹெச்ஆர் பிளாட்ஃபார்ம்ஸ்ன்றது நான் சொன்ன மாதிரி ஒரு மனிதன் கம்பெனியில் சேர்ந்துட்டான், அந்த சேர்ந்ததுலேருந்து அவங்கள வளர்த்தெடுக்கிறது. ஸோ டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்னு சொல்லக்கூடியது. இந்த டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் 6 விதமான பிளாட்ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணி ஒருத்தர் வந்து கம்பெனியில் சேர்ந்தாச்சுன்னா அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவரை அசஸ் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது, என்கேஜ் பண்ணுறது, அவர் வந்து ஸ்கில்லிங் பண்ணுறது, லேர்னிங் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி கொடுக்கறது, இது எல்லாமே அந்த பிளாட்ஃபார்மில் அடங்கும். ஸோ இந்த ஹெச்ஆர் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இப்போ கிட்டத்தட்ட 62 விழுக்காடு வளர்ந்துருக்கு. இந்த ஆண்டு வந்து 62% growth நாங்கள் எடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 51 கோடி எங்கள் ப்ராஃபிட்ஸில் இதில் இருந்து வந்திருக்கு. ஜிபின்னு கிராஸ் ப்ராஃபிட்டில் இதில் இருந்து வந்திருக்கு. மற்றபடி வந்து நல்ல growth ரேட் காட்டியிருக்கோம். கடந்த 4 ஆண்டுகள் குமுலேட்டிவ் ஆனுவல் growth ரேட்னு சொல்லக்கூடியது 50 விழுக்காடை தாண்டிய ஒரே நிறுவனம் நாங்கள் தான். இந்த துறையில் 11 லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்கு. ஆனாலும் இந்த வளர்ச்சி விகிதம் வேற யாருக்கும் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட 50 விழுக்காடு கடந்த 5 ஆண்டுகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த growth ரேட்டை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். மற்றபடி வந்து அக்விசிஷன்ஸும் கொஞ்சம் பண்ணியிருக்கோம். 5 நிறுவனங்களை நாங்கள் கையகப்படுத்தி இருக்கிறோம் கடந்த 3 ஆண்டுகளில். ஜாம்பே அப்படின்ற நிறுவனம் அசஸ்மெண்ட்ல, அடுத்து ஆர்ஜி ஸ்டாஃபிங்ன்ற நிறுவனம் ஐடி ஸ்டாஃபிங்ல, மூணாவது கோர்ஸ் பிளேன்ற நிறுவனம் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிளாட்ஃபார்ம்ல, நாலாவது தாமஸ் அசஸ்மெண்ட்ஸ் அண்ட் பீப்புள் மெட்ரிக்ஸ்ன்ற நிறுவனம் மறுபடியும் அசஸ்மெண்ட் டெவலப்மெண்ட்ல, ஐந்தாவது வைப்ரண்ட் ஸ்கிரீன்ற நிறுவனம் நம்ம இது பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ல பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் சேர்ந்து ஆர்கானிக்கா நாங்கள் வளர்ந்த வளர்ச்சியும் சேர்த்து இந்த சாதனை சாதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே தமிழ்நாட்டில் ஆரிஜின் ஆகி பப்ளிக் இஷ்யூ போகக்கூடிய அளவுக்கு திறன் படைத்த ஒரே நிறுவனம் நாங்கள் தான். தமிழ்நாட்டில் வி ஆர் த லார்ஜஸ்ட். இன்னைக்கு தேதிக்கு வந்து வி ஆர் த லார்ஜஸ்ட் ஹெச்ஆர் கம்பெனிங்க. அதை வந்து சாதிச்சிருக்கிறோம். இன்னும் இதே போல வளர்ச்சி விகிதத்தை அடுத்த 3 ஆண்டுகளிலும் செய்வோம் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் வந்து இன்னைக்கு பங்கு சந்தையை அணுகி இருக்கிறோம். செபின் அடெண்டம்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம், 2 அடெண்டம்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் சேர்த்து இப்போ ரீசெண்டாக எல்லா பத்திரிகைகளையும் அட்வர்டைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து யூடிஆர்ஹெச்பின்னு ஒன்று ஃபைல் பண்ணணும், அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் செபி அப்ரூவல் கொடுத்த உடனே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் ஃபைல் பண்ணணும். அதை ஃபைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பங்கு சந்தைக்குள்ள வரும் மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்த ஒரே நிறுவனம் தமிழ்நாட்டில் இருந்து நாங்கள் தான். ஓகே, இதை மட்டும் இப்போ சொல்லிக்க விரும்புகிறேன். அதோட எங்களுடைய தனித்துவம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான தனித்துவம் வந்து ஃப்ரான்ச்சைசி தர்றது. ஏன்னா யாருமே வந்து இந்த துறையில் முகவர் தர்றது செய்ய மாட்டாங்க. சோப்பு சீப்பு விற்கிற கம்பெனி பண்ணுவாங்க, டிவி ஃப்ரிட்ஜ் விற்கிற கம்பெனி பண்ணுவாங்க. ஆனால் வந்து இந்த துறையில் வந்து முகவர் அப்படின்ற கான்செப்டே இல்லாமல் இருந்தது. ஃப்ரான்ச்சைசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃப்ரான்ச்சைசி அதை முதல்ல வெற்றிகரமாக சாதித்த நிறுவனம் நாங்கள்.
கிட்டத்தட்ட 60 பேருக்கு நாங்கள் ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துருக்குறோம். தமிழ்நாட்டில் மட்டுமே இது 11 பேர் ஃப்ரான்ச்சைஸி எடுத்திருக்கிறாங்க. ஜம்மு வரைக்கும் இங்கே ஃப்ரான்ச்சைசி உலகம் பறந்துபட்டு இருக்கிறது. இன்னைக்கும் கூட இதை 100 பேரா உருமாற்றுவதற்கான பணி நடந்துட்டு இருக்கு பெரிய அளவில். இதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஸ்டாஃபிங்க்கும் மட்டும் இல்லை, ஹெச்ஆர் பிளாட்ஃபார்ம்ஸுக்கும் கூட ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறதுக்கு பெருமுயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய ஹெச் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அந்த ஹெச்ஆர்எம்எஸ்க்கு, மாஃபா நிறுவனத்துக்கு இப்போ வந்து ஃப்ரான்ச்சைசிஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து சேர்த்து பார்க்குறப்ப மிகப்பெரிய தாக்கம் இந்த முகவர் அப்படின்ற ஃப்ரான்ச்சைசி துறையிலையும் நாங்கள் பதிச்சிருக்கிறோம். அதனால தான் கிராஃபிக் எங்கள் எக்ஸ்பான்ஷன் வந்து 85 அலுவலகங்கள் 38 இடங்களில் இந்தியா முழுக்க இன்னைக்கு பரவி இருக்கிறோம். மற்றபடி டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுத்துருக்குறோம், என்ன செய்கிறோம், எப்படி கொண்டு போகிறோம், இது எல்லாத்துக்கும் வந்து கிட்டத்தட்ட 5000 நிறுவனங்களுக்கு ஒர்க் பண்ணுறோங்க. இது வந்து இப்போதைக்கு இந்தியா முழுக்க பண்ணிட்டு இருக்கோம். வெளிநாடுகளில் சென்ற முறை மாஃபாவாக இருந்தப்போ கால் பதிச்சேன். 18 வருஷத்துக்கு மாஃபா நடத்தினேன். இந்தியாவிலேயே முதல்ல 1000 கோடி டர்ன் ஓவர் எடுத்த நிறுவனம் தான் இந்த துறையில். அந்த சாதனையை விட விஞ்சி இப்போ இந்த 10 ஆண்டுகள், 18 வருஷம் ஆச்சு எனக்கு 1000 கோடி கொண்டு போகிறதுக்கு. இந்த வாட்டி வந்து 10 ஆண்டுகளில் 1504 கோடி இப்போ ஜெனரேட் பண்ணியிருக்கோம். இதே வேகத்தோட அடுத்த 3 வருடங்களில் கொண்டு போவோன்ற நம்பிக்கை எனக்கு. கேள்வி